நம்ம ரகு ஒரு ஞானி கிட்ட போய் கேட்கிறான். நான் நாள் முழுவதும் கஷ்டப்படுறேன். ஆனா நான் இன்னுமே ஏழ்மையில தான் இருக்கிறேன். என் வாழ்க்கையோட கஷ்டமே போமாட்டேன்து. ஒரு சின்ன குடிசை வீட்டில் நானும் என் மனைவி, குழந்தைகள் 3 பேர் ரொம்ப கஷ்டப்படுறோம். எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டானாம். அப்ப அந்த ஞானி சொன்னாரா, நீ போய் ஒரு ஆட்ட ஒண்ணு வாங்கிட்டு வா. வாங்கி வீட்ல கட்டிக்கோன்னு. அப்ப ரகு சொன்னானா, ஆமா ஆடு வாங்கி நான் வீட்ல கட்டிக்கினா பால் கறந்து விக்கலாம். எதிர்காலத்துல குட்டி போடும். நான் பணக்காரன் ஆகலாம். அதுக்கு தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஞானி ஆமான்னு தலையடிச்சாராம். ஆனா ரகு கேட்டுக்கிறான். என்னோட வீட்ல அந்த ஆட்ட கட்டுறதுக்கு கொட்டகை இல்லையேன்னு சொல்லிட்டு. உடனே ஞானி சொன்னாரா, அந்த ஆட்ட உன் வீட்டுக்குள்ளாரே கட்டிக்கப்பா. அதான் பணம் கொடுக்குது இல்லன்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு இவனு போய் ஒரு ஆட்ட வாங்கி அது வீட்டுக்குள்ள கட்டியிருக்கிறான். ஒரு வாரம் கழிச்சு அந்த ஞானி பயங்கரமா திட்டிருக்கிறான். என்னங்க நீ வீட்டுக்குள்ள அந்த ஆட்ட கட்டிக்க சொன்னீங்க. வீடு ஃபுல்லா ஆட்டு புழுக்கையா இருக்குது. ஒரே ஒண்ணுக்கு நாத்தம். என்னால சமாளிக்கவே முடியல. எங்களால 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஞானி சொன்னாரா, சரி அந்த ஆட்டை வித்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் போய் அந்த ஆட்டை வித்துட்டு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஞானிகிட்ட வந்து, ஐயா சாமி நீங்க உண்மையிலே தெய்வங்க. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் 3 பேரும் அந்த குடும்பத்துல. இப்ப ரொம்ப அமைதியா இருக்குது. ரொம்ப திருப்தியா இருக்கிறோம்னு சொல்லி சொன்னாராம். நம்மளோட வாழ்க்கை நாமும் அந்த மாதிரி தான். எப்பவும் இருக்கிறத விட்டுட்டு அடுத்தது நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா இருக்கிற நிம்மதியும் போயிடும் நம்மளே. இருக்கிறத வச்சு முதல்ல கொண்டாடுங்க. வாழ்க்கையில வெற்றிகள் தானா வரும். வாழ்த்துக்கள்.